ஹாய் தளபதி வெரியன்ஸ். இன்னைக்கு கொஞ்சம் தெளிவான சில விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அஜித்குமார் நடிக்கிற குட் பேட் அக்லி திரைப்படத்தை வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஆனது வெளியிட்டிருந்தாங்க. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த போஸ்டரை. அந்த போஸ்டரில் லெஃப்ட் சைடில் இருக்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிம்பிள் வச்சுட்டு நிற்பார். அவர் வச்சிருந்த அந்த விரல் வந்து எதை சுட்டி காட்டுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த ஜானரை சுட்டி காட்டுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படியே நம்ம விஷயத்துக்குள்ள வரேன். இப்போ லியோ படம், தளபதியோட லியோ படத்தில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் வந்து ரிலீஸ் ஆச்சு. நாரெட்டின் சாங் வந்து அந்த சாங்கில் வந்து இந்த போதை பருக்கில் வந்து உள்ள வச்சிருக்காங்க. அது சம்மந்தமாக சில பாடல்கள் வரிகள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்துச்சு. இப்போ போதைப் பொருளுக்கும் பாலியலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பாலியல் வேற, போதை வேற. அந்த புகைப்படத்தில் நடுவிரல் எதற்கு காட்டணும்? ஏன்னா வந்து இப்போ இதை வச்சு நம்ம கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கல. பட் வந்து நிறைய ஆக்டர் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க சின்ன சின்ன ஆக்டர், சின்ன பேர், கொஞ்சம் பேர் தான் படங்கள் பார்ப்பாங்க. அதனால் எந்த பிரச்சனை கிடையாது. பெருசாக யாருமே அட்ராக்ஷன் ஆக மாட்டாங்க. ஆனால் வந்து அஜித் அவர்கள் பண்ணுறதுனால அவர் ரசிகர்களும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அதே மாதிரி தான் லியோக்கு சொன்னாங்க, தளபதி விஜய் பண்ணுறதுனால தான் அவங்க ரசிகர்களும் அந்த மாதிரி போதைக்கு அடிமையாகிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டு வந்து நிறைய கேஸு, நிறைய குற்றச்சாட்டு இந்த தாய்மாரெலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த அஜித் நடிக்கிற இந்த படத்துலேயே வந்து அஜித்துக்கும் ஃபேன்ஸ் இருக்குது. அவங்க ஃபேன்ஸ்னால் வந்து இந்த மாதிரி ஒரு பாலியல் சம்பந்தமாக ஏதாச்சும் சிம்பிள் வச்சு நிற்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேள்வி. போஸ்டர் ரிலீஸ் ஆகி 2-3 நாள் ஆகுது, இன்னும் எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. அப்போனா என்னன்னு நினைக்கிறீங்க? தளபதி விஜய் பண்ணால் மட்டும் தப்பு. ஏன்னா அவரை வச்சு தான் யாராலும் பிரபலமாக ஆக முடியும்னு சொல்லிட்டு இப்போ நிரூபிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து வேறு எந்த ஆக்டர் பண்ணாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. தளபதி விஜய் மட்டும் நான் அதை ஏதாச்சும் பண்ணால் முடிஞ்சிருச்சு, அது பண்ணால் இது பண்ணால், ஐயோ அதை தொட்டார் இதை தொட்டார், இது பண்ணுற அது பண்ண சொல்லிட்டு ஒரு கேஸு கோர்ட்டு கிட்டுன்னு அலையிற மாதிரி ஒரு சீனை போட்டு நல்ல பேர் எடுக்கிற மாதிரி மக்கள் மேடம் 2-3 பேட்டி கொடுத்தா போதும். எல்லா இடத்துலையும் அவங்க வந்து ஃப்ளாஷ் நியூஸ். அந்த ராஜேஸ்வரி மேடம் வந்து இதுலேயே வந்து பேசலாமே, ஏன் இதை பேச மாட்டேங்கிறாங்க? ஏன்னா வந்து இப்போ போதையை வந்து எல்லா படத்துலையுமே யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் தளபதி படத்தில் மட்டும் யூஸ் பண்ணனால ஒரு பெரிய குற்றமாக பார்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த சிம்பிள் வந்து எல்லா படத்துலையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அஜித் படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்களே, அதை மட்டும் பார்க்க மாட்டிங்களா? அப்போ இது வந்து எல்லா படம் முடியும் அஜித் படத்தை விட்டுறீங்க. அப்போ தளபதி பண்ணுற எல்லா படம் மாதிரி தளபதி பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு குறிப்பை கண்டுபிடிச்சி இது பெரிய குற்றம் சொல்லி நிரூபிக்கிறீங்க. இப்போ அஜித்குமார் பண்ணுறதுனா வந்து ஸ்டைல், அது படத்துக்காக பண்ணுறாரு, ஒரு பெரிய கேங்ஸ்டர், அதனால ஒரு ஸ்டைல். இப்போ லியோ படத்தில் தளபதி ஒரு கேங்ஸ்டர், சிகரெட் பிடிக்கூடாதுன்னு சொன்னது ஒரு மிகப்பெரிய குற்றமாச்சு. பாட்டு வரிகள் வந்து நிறைய குற்றமாச்சு. எல்லாத்தையும் நீக்க சொன்னாங்க. கீழே சோனி மியூசிக் வரும் இறங்கி வந்து கீழே போட்டுருந்தா டிஸ்க்ளைமர்னா. ஆனால் இந்த போஸ்டரில் வந்து ஒன்றுமே காணும், எதுவுமே இல்லை. அது அப்படியே நார்மலாக விட்டுருக்காங்க. எல்லாத்தையும் அப்படியே இருக்குது. இதுவரை எந்த ஒரு பிரச்சனையும் வரல. ஏன்னா சைடு யாருமே போகல. ஏன்னா வந்து தளபதி விஜய் டார்கெட் பண்ணால் மட்டும் தான் அவங்களுக்கு வேல்யூன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மற்ற ஆக்டராக டார்கெட் பண்ணால் அவங்களுக்கு வேல்யூ இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. என்னோட கேள்வி என்னன்னா வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். இவங்கள வச்சு தான் நம்ம முன்னேறணும்னு நினச்சி நல்ல எண்ணத்தில் போகிற மாதிரி கெட்ட இடத்துல மோதி தோத்துறாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். தளபதி வெரியன்ஸ் நானும் 2-3 நாளாக வெயிட் பண்ணிட்டேன் வெரியன்ஸ். ஏன்னா வந்து இதுவரை வந்து ஒரு கண்டென்ட்டுமே அவங்கள பற்றி எதுவுமே பேசப்படலை. எல்லாமே ஸ்டைலிஷ் கித்துன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது தளபதி விஜய் பண்ணாம தான் வந்து இங்கே குற்றம் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து அஜித் அவர்கள் பண்ணானா குற்றம் கிடையாதுன்னு சொல்கிற நிலைமை இப்போ மாறிடுச்சு. இப்போ நான் தளபதி விஜய் அடுத்த ஏதாச்சும் கோட் படத்தை ஏதாச்சும் சிகரெட் கையில் பிடிச்சாரா அது ஒரு குற்றச்சாட்டாக போகும். ஆனால் நடுவரில் காட்டினாரா அது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக போகும். ஆனால் அஜித் அவர்கள் காட்டினா ஒன்றாகாது, அஜித் அவர்கள் சிகரெட் பிடிச்சா ஒன்றாகாது, எதுவுமே ஆகாது. ஏன்னா வந்து இப்போ பொறுத்த வரையும் நம்ம தான் டாப்னு நிரூபிச்சிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட்ல போடுங்க. யாராச்சும் போய் திட்டணும்னா கீழே கமெண்ட்ல போட்டு திட்டுங்க. உங்களுக்கு தான் கமெண்ட் வெயிட்டிங்ல இருக்கு. நான் நினைச்ச மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. எந்த ஃபேனா இருந்தாலும் சரி இந்த ஃபீல் பண்ணிருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ல நீங்களும் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.